ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேசக்கூடிய எளிமையான தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீ சொன்னால் நான் வருவேன். நீ சொன்னால் நான் வருவேன். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, I will come if you say. I will come if you say. I will come அப்படின்னா நான் வருவேன் அப்படின்னு அர்த்தம். If you say அப்படின்னா நீ சொன்னால். நீ சொன்னால் நான் வருவேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? I will come if you say. Next one. நீ சொன்னால் மட்டும்தான் வருவேன். நீ சொன்னால் மட்டும்தான் வருவேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, I will come only if you say. I will come only if you say. I will come அப்படின்னா நான் வருவேன் அப்படின்னு அர்த்தம். நீ சொன்னால் மட்டும் அப்படிங்கிறதுக்கு only if you say. only அப்படின்னா மட்டும் அப்படின்னு அர்த்தம். if you say அப்படின்னா நீ சொன்னால். I will come only if you say. நீ சொன்னால் மட்டும்தான் வருவேன். நெக்ஸ்ட் ஒன். நீ எப்பொழுது வருவாய். நீ எப்பொழுது வருவாய். இது நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, when will you come. when will you come. when அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். will you come அப்படின்னா நீ வருவாய் அப்படின்னு அர்த்தம். நீ எப்பொழுது வருவாய். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? when will you come. நீ எப்பொழுது வருவாய். நெக்ஸ்ட் ஒன். நீ சொன்னால் நான் செய்வேன். நீ சொன்னால் நான் செய்வேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, I will do it if you say. I will do it if you say. I will do it அப்படின்னா நான் செய்வேன் அப்படின்னு அர்த்தம். if you say அப்படின்னா நீ சொன்னால். நீ சொன்னால் நான் செய்வேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? I will do it if you say. நீ சொன்னால் நான் செய்வேன். நெக்ஸ்ட் ஒன். நீ சொன்னால் மட்டும்தான் செய்வேன். நீ சொன்னால் மட்டும்தான் செய்வேன். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, I will do it only if you say. I will do it only if you say. I will do it அப்படின்னா நான் செய்வேன் அப்படின்னு அர்த்தம். only அப்படின்னா மட்டும் அப்படின்னு அர்த்தம். if you say அப்படின்னா நீ சொன்னால். நீ சொன்னால் மட்டும்தான் செய்வேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? I will do it only if you say. நெக்ஸ்ட் ஒன். நீ என்ன சொன்னாய். நீ என்ன சொன்னாய். இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, what did you say. what did you say. what அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். did you say அப்படின்னா நீ சொன்னாய். நீ என்ன சொன்னாய். இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில்? what did you say. நீ என்ன சொன்னாய். நெக்ஸ்ட் ஒன். நீ எப்பொழுது சொன்னாய். நீ எப்பொழுது சொன்னாய். இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, when did you say. when did you say. நீ எப்பொழுது சொன்னாய். when அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். did you say அப்படின்னா நீ சொன்னாய் அப்படின்னு அர்த்தம். நீ எப்பொழுது சொன்னாய். இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில்? when did you say. நீ எப்பொழுது சொன்னாய். நெக்ஸ்ட் ஒன். நீ சொன்னால் நான் போவேன். நீ சொன்னால் நான் போவேன். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, I will go if you say. I will go if you say. I will go அப்படின்னா நான் போவேன் அப்படின்னு அர்த்தம். if you say அப்படின்னா நீ சொன்னால். நீ சொன்னால் நான் போவேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? I will go if you say. நீ சொன்னால் நான் போவேன். நெக்ஸ்ட் ஒன். நீ சொன்னால் மட்டுமே போவேன். நீ சொன்னால் மட்டுமே போவேன். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, I will go only if you say. I will go only if you say. நீ சொன்னால் மட்டுமே போவேன். I will go அப்படின்னா நான் போவேன் அப்படின்னு அர்த்தம். only அப்படின்னா மட்டும் அப்படின்னு அர்த்தம். if you say அப்படின்னா நீ சொன்னால். நீ சொன்னால் மட்டுமே போவேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? I will go only if you say. நெக்ஸ்ட் ஒன். நீ எப்பொழுது போவாய். நீ எப்பொழுது போவாய். இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா, when will you go. when will you go. when அப்படின்னா எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். will you go அப்படின்னா நீ போவாய். எப்பொழுது நீ போவாய். இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? when will you go. நெக்ஸ்ட் ஒன். நீ சொன்னால் நான் படிப்பேன். நீ சொன்னால் நான் படிப்பேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, I will study if you say. I will study if you say. I will study அப்படின்னா நான் படிப்பேன் அப்படின்னு அர்த்தம். நீ சொன்னால் அப்படிங்கிறதுக்கு if you say.
இஃப் யூ சே அப்படின்னா நீ சொன்னால். நீ சொன்னால் நான் படிப்பேன். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ வில் ஸ்டடி இஃப் யூ சே. நீ சொன்னால் நான் படிப்பேன். நெக்ஸ்ட் ஒன். நீ சொன்னால் மட்டுமே படிப்பேன். நீ சொன்னால் மட்டுமே படிப்பேன். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ வில் ஸ்டடி ஒன்லி இஃப் யூ சே. ஐ வில் ஸ்டடி ஒன்லி இஃப் யூ சே. நீ சொன்னால் மட்டுமே படிப்பேன். ஐ வில் ஸ்டடி அப்படின்னா நான் படிப்பேன். ஒன்லி அப்படின்னா மட்டுமே அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ சே அப்படின்னா நீ சொன்னால். நீ சொன்னால் மட்டுமே நான் படிப்பேன். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ வில் ஸ்டடி ஒன்லி இஃப் யூ சே. நீ சொன்னால் மட்டுமே படிப்பேன். நெக்ஸ்ட் ஒன். நீ எப்பொழுது படிப்பாய்? நீ எப்பொழுது படிப்பாய்? இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா when will you study? when will you study? நீ எப்பொழுது படிப்பாய்? நெக்ஸ்ட் ஒன். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா do you understand what I mean? do you understand அப்படின்னா உனக்கு புரிகிறதா? what I mean அப்படின்னா நான் சொல்வது. நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? இது எப்படி கேட்கணும் இங்கிலீஷில்? do you understand what I mean? நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? நெக்ஸ்ட் ஒன். நான் செய்வது உனக்கு பிடிக்கிறதா? நான் செய்வது உனக்கு பிடிக்கிறதா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா do you like what I do? do you like what I do? நான் செய்வது உனக்கு பிடிக்கிறதா? நெக்ஸ்ட் ஒன். நான் சொல்வது உனக்கு கேட்கிறதா? நான் சொல்வது உனக்கு கேட்கிறதா? இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா do you hear what I am saying? do you hear அப்படின்னா உனக்கு கேட்கிறதா? what I am saying அப்படின்னா நான் உனக்கு சொல்வது. நான் சொல்வது உனக்கு கேட்கிறதா? இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில்? do you hear what I am saying? நெக்ஸ்ட் ஒன். அவர் சொன்னால் நான் செய்வேன். அவர் சொன்னால் நான் செய்வேன். இந்த தமிழ் வாக்கியத்தை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஐ வில் டூ இட் இஃப் ஹீ சேஸ். ஐ வில் டூ இட் அப்படின்னா நான் செய்வேன் அப்படின்னு அர்த்தம். இஃப் ஹீ சேஸ் அப்படின்னா அவர் சொன்னால். அவர் சொன்னால் நான் செய்வேன். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ வில் டூ இட் இஃப் ஹீ சேஸ். நெக்ஸ்ட் ஒன். அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன சொன்னார்? இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா வாட் டிட் ஹீ சே. வாட் டிட் ஹீ சே. வாட் அப்படின்னா என்ன, டிட் ஹீ சே அப்படின்னா அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்? இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? வாட் டிட் ஹீ சே. நெக்ஸ்ட் ஒன். அவள் என்ன சொன்னாள்? அவள் என்ன சொன்னாள்? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா வாட் டிட் ஷீ சே. வாட் டிட் ஷீ சே. அவள் என்ன சொன்னாள்? நெக்ஸ்ட் ஒன். அவள் சொன்னால் செய்வேன். அவள் சொன்னால் செய்வேன். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ வில் டூ இட் இஃப் ஷீ சேஸ். ஐ வில் டூ இட் அப்படின்னா நான் செய்வேன் அப்படின்னு அர்த்தம். இஃப் ஷீ சேஸ் அப்படின்னா அவள் சொன்னால். அவள் சொன்னால் செய்வேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ வில் டூ இட் இஃப் ஷீ சேஸ். நெக்ஸ்ட் ஒன். நீ சொன்னால் நான் விளையாடுவேன். நீ சொன்னால் நான் விளையாடுவேன். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ வில் ப்ளே இஃப் யூ சே. ஐ வில் ப்ளே அப்படின்னா நான் விளையாடுவேன். இஃப் யூ சே அப்படின்னா நீ சொன்னால். நீ சொன்னால் நான் விளையாடுவேன். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ வில் ப்ளே இஃப் யூ சே. நெக்ஸ்ட் ஒன். நீ சொன்னால் மட்டும் விளையாடுவேன். நீ சொன்னால் மட்டும் விளையாடுவேன். நீ சொன்னால் தான் நான் விளையாடுவேன் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் ப்ளே ஒன்லி இஃப் யூ சே. ஐ வில் ப்ளே ஒன்லி இஃப் யூ சே. நீ சொன்னால் மட்டும் விளையாடுவேன். நெக்ஸ்ட் ஒன். எங்கே விளையாடுவாய்? எங்கே விளையாடுவாய்? இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா வேர் வில் யூ ப்ளே. வேர் வில் யூ ப்ளே. எங்கே விளையாடுவாய். எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர், வில் யூ ப்ளே அப்படின்னா விளையாடுவாய். எங்கே விளையாடுவாய். இது எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா வேர் வில் யூ ப்ளே. நீ எங்கே விளையாடுவாய். நெக்ஸ்ட் ஒன். நீ சொன்னால் நான் சாப்பிடுவேன். நீ சொன்னால் நான் சாப்பிடுவேன். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ வில் ஈட் இஃப் யூ சே. ஐ வில் ஈட் இஃப் யூ சே. ஐ வில் ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ சே அப்படின்னா நீ சொன்னால். நீ சொன்னால் நான் சாப்பிடுவேன். இதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ வில் ஈட் இஃப் யூ சே. நெக்ஸ்ட் ஒன். நீ சொன்னால் மட்டும் சாப்பிடுவேன். நீ சொன்னால் மட்டும் சாப்பிடுவேன். இதை நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா
ஐ வில் ஈட் ஒன்லி இஃப் யூ சே. ஐ வில் ஈட் ஒன்லி இஃப் யூ சே. ஐ வில் ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஒன்லி அப்படின்னா மட்டும் அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ சே அப்படின்னா நீ சொன்னால். நீ சொன்னால் மட்டும் சாப்பிடுவேன். ஐ வில் ஈட் ஒன்லி இஃப் யூ சே. நெக்ஸ்ட் ஒன். நீ எங்கே சாப்பிடுவாய்? நீ எங்கே சாப்பிடுவாய்? இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா வேர் வில் யூ ஈட். வேர் வில் யூ ஈட். வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். வில் யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிடுவாய். நீ எங்கே சாப்பிடுவாய்? இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் வேர் வில் யூ ஈட். நெக்ஸ்ட் ஒன். நீ சொன்னால் சமைப்பேன். நீ சொன்னால் சமைப்பேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ வில் குக் இஃப் யூ சே. ஐ வில் குக் இஃப் யூ சே. ஐ வில் குக் அப்படின்னா நான் சமைப்பேன் அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ சே அப்படின்னா நீ சொன்னால். நீ சொன்னால் நான் சமைப்பேன். ஐ வில் குக் இஃப் யூ சே. நெக்ஸ்ட் ஒன். நீ சொன்னால் மட்டும் சமைப்பேன். நீ சொன்னால் மட்டும் சமைப்பேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ வில் குக் ஒன்லி இஃப் யூ சே. ஐ வில் குக் அப்படின்னா நான் சமைப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஒன்லி அப்படின்னா மட்டும். இஃப் யூ சே அப்படின்னா நீ சொன்னால். நீ சொன்னால் மட்டும் சமைப்பேன். ஐ வில் குக் ஒன்லி இஃப் யூ சே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.